ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக அவர் நடிச்ச படங்களை தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நேத்து டவுரி கல்யாணம் படத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு 20வது ரிலீஸ் ஆன சாட்சி இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆச்சு 1983. இந்த படத்துல விஜயகாந்த், விஜய், எம்.என். நம்பியார், சங்கிலி முருகன், செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்கே இந்த படத்துல நடிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ். இந்த படத்தினுடைய கதை யாருன்னு பாத்தீங்கன்னா சோபா. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பிளாப்ப கொடுத்துட்டாரு தலைவர். அதுக்கப்புறம் எஸ்ஏசி பார்த்தாரு. சரி ஓகே, விஜயகாந்த்ங்கிற ஒரு கேரக்டர் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா PS வீரப்பா இந்த படத்தை தயாரிக்கிறாரு. விஜயகாந்த் சார இந்த படத்துல வச்சு நடிக்க வச்சு ஓரளவுக்கு நல்லா முன்னு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து எஸ்ஏசி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுக்குறாரு. அவர் இந்த படத்துல நடிக்கிறார். கதை என்னன்னா, இவரு இன்ஸ்பெக்டர் விஜய், நம்ம ஹீரோ. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஓப்பனிங்ல ஒரு பெரிய கும்பலை பிடிக்கிறாரு. ஒரு சண்டை பண்ணி ஒரு பெரிய கும்பலை பிடிக்கிறாரு, கொள்ளை கும்பலை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் லவ் பண்றாரு. ஒன் சைடா 2 பேர் லவ் பண்றாங்க. அது ஒரு இந்த பாத்ரூம்ல ரசிகன் படத்துல வர்ற மாதிரி அந்த சீன் அப்பயே எடுத்துட்டாரு எஸ்ஏசி. அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை தான் ரசிகன் படத்துல அந்த பாத்ரூம் சீன் வச்சிருப்பாரு. அது போல விஜயகாந்த் சார் விஜய லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க வீட்டுல ஆச்சாரமான குடும்பமாச்சா, விஜயகாந்த் சாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படியோ போராடி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு குழந்தையும் பெற்றுறாங்க. பெற்றதுக்கு அப்புறமேல தான் இருக்குது சீனு. என்னதுன்னா, சங்கிலி முருகன் குரூப் ஒரு பயங்கரமான டெரர் குரூப். 4 பேர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாருக்கிட்ட பணம் இருக்கோ, கல்யாண கோஷ்டி யார் இருக்காங்க நகை நட்டு போட்டு வராங்களோ அவங்க என்ன பண்றதுன்னா, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இவங்க எல்லாம் ரத்தத்தை பூசிட்டு படுத்துக்குவாங்க. அவங்க கோஷ்டியோ இல்ல பணம் வச்சிருக்கவங்களோ வண்டி நிறுத்திட்டு ஐயோ பாவம் இறங்கி பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறது அவங்க வேலையை. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க இந்த கும்பலை நம்ம கண்டிப்பா பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாரு நம்ம கேப்டன். அதனால அவர் நிறைய பிராபலத்துல சந்திக்கிறாரு. அப்புறம் என்னன்னா, தன்னோட மனைவியை பறி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கும்பலை ஒழிச்சு கட்டினாரு இல்லையாங்கிறதா இந்த சாட்சி, இந்த படத்தோட கதை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு அந்த வில்லனை புடிச்சு கொடுக்கும்போது சாட்சி இல்லாம சாட்சி மாறுதலாகி அந்த தப்பிச்சு போயிருவாங்க இல்ல. அதனால சாட்சியே இல்லாம அந்த 4 பேர்த்தையும் கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்து சாட்சியே இல்லாம 4 பேர்த்தையும் கொள்ளுவாரு. அது எப்படின்னு சொல்லி இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். இந்த படத்துல எம்.என். நம்பியார் அவர்கள் ஒரு அப்பாவை நடிச்சிருப்பாரு. 2-3 சீன்ல வந்திருப்பாரு. நிலகன் ரவி கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு, ஒரே ஒரு சீன் மட்டும். அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும். மியூசிக் எல்லாம் இந்த படத்துல நல்லா இருக்கும். பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கும்படி நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஃபைட் சீன்ல நீங்க சொல்லவே தேவையில்லை. கேப்டன் எந்த படத்திலும் டியூ போட்டு இதுவரையும் நான் பார்க்கல. எல்லா படத்தையும் நான் உசாரா பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா கேப்டன் டியூ போட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காகவே நான் பாத்துட்டு இருக்கேன். அதனால கேப்டன் எந்த படத்துலயுமே ஒரு டியூ போறதே கிடையாது. ஒரு ஒரிஜினலா நடிக்கிறாரு. அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்னா ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்ல அர்ஜுன் தான் சொல்லுவாங்க. ஆனா விஜயகாந்த் உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன் கிங் தான். அவர் எந்த சீனுமே டூ போட்டு நான் பார்க்கவே இல்லை. இந்த கதைப்படி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா கலகலப்பாவும், செகண்ட் ஹாப் நல்ல ஒரு ஆக்ஷன் எமோஷனலாவும் இந்த படத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சது விஜயகாந்த் சாருக்கு. இதுக்கப்புறம் தான் அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையா நல்ல நல்ல படங்களை இவர் தேடி வர ஆரம்பிச்சது. இந்த காலகட்டங்களில் விஜய் தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. விஜய், பூர்ணிமா, ஒரு 2-3 ஹீரோயினையும் தான் ஒரு குறிப்பிட்டு சொல்லலாம் நடிச்சிருப்பாங்க. அப்ப வீட்டில் இருந்த சில நடிகைகள் இவரோட நடிக்க விருப்பப்படல. அதுக்கப்புறம் அவங்க தானா வாய்ப்பு கேட்டு நடிச்ச கதையெல்லாம் அது வேற. அப்புறம் நாளைக்கு நம்ம 21வது படமா மதுரை சூரன் இந்த படத்தை பத்தி பார்ப்போம். சாட்சி படம் ஒரு பெரிய ஹிட்டான படம். இந்த படத்தை பார்க்க விருப்பம் இருக்கவங்க அப்படி பாருங்க. கேப்டன் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டன் புகழ் பாடும் படமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.